இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பல ஆயிரம் கனவுகளுடன் பல நாடுகளிலிருந்து வந்திறங்கும் முக்கியமான தூரதேசத்து பயணிகள் முனையமான துபாய் சர்வதேச விமான நிலையம். இந்த விமான நிலையம் தான் உலகத்திலேயே மிகப்பெரியதாகும். மேலும் தொழில்நுட்ப ரீதியிலும் மிகவும் தரமுயர்ந்த விமான நிலையமும் இதுதான். ஆயிரத்தி 1970 பிற்பகுதியில் பல நாடுகளில் பசி பஞ்சம் பட்டினி என்கிற நிலை இருந்தது. தன்னுடைய குடும்பத்தை காக்கவும் அவர்களுக்கு ஒரு நல்ல வளமான வாழ்வை கொடுக்கவும் தன்னோட இளமை காலத்தை இழந்து சுகபோகங்களை மறந்து பலர் இறங்கிய இடம் இந்த விமான நிலையம் தான். பார்க்க ரொம்ப ஹைடெக்காக இருந்தாலும் இங்கே சுற்றுலா வருவங்க முகத்தில் மட்டும்தான் மகிழ்ச்சியை பார்க்க முடியும். மற்றபடி தன் தாய் தந்தை மனைவி குழந்தைகளை நண்பர்களை பிரிந்து வரும் ஒவ்வொரு ஆணின் முகமும் கண்ணீருடனும் இறுக்கமான முகத்துடன் தான் இருக்கும். இங்கே அவர்கள் செஞ்சது கொஞ்ச நெஞ்ச தியாகங்கள் அல்ல. ஊரில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு ஆடம்பரத்துக்கு பின்னாலும் ஒரு இளைஞரோட ஒரு தந்தையோட இரத்தமும் கண்ணீரும் பிணைஞ்சிருக்கும். இங்கே வேலை செய்கிற ஒவ்வொரு ஆணின் தனிமை நிறைந்த உறக்கங்கள் இரவிலோ அல்லது பகலிலோ அமையும். அதில் பல சிந்தனைகள் அவர்களை சரியாக உறங்க விடுவதில்லை. இங்கே பளபளப்பாக இருக்கும் இந்த விமான நிலையம் வேலைக்காக வரும் யாரையும் மகிழ்வோடு எப்போதும் வரவேற்றதில்லை. என்றாலும் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த நிச்சயம் உதவி செஞ்சிருக்கு. அந்த நன்றி கடனை யாரும் மறுக்கப் போவதும் இல்லை, மறக்கப் போவதும் இல்லை. حتى قتلتي بفرط الهجر مو هناك يا ربة الحسن من துபாய் பற்றிய உங்களின் நினைவுகளை நீங்களும் எங்களோடு பகிரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் அதிக தகவல்களுக்கு நம்ம முகநூலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் லிங்க் கொடுக்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். நன்றி. عذبتني عذبتني بالتجني